வணக்கம். இப்போ பயாலஜியில் உயிரியல்ல தாவரங்களின் சுவாசம், ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கேட்பாங்க. எஸ்ஐ எக்ஸாம் இருந்தாலும் சரி, குரூப் 4 எக்ஸாம் இருந்தாலும் சரி, ஈஸியாக கேட்பாங்க. போலீஸ் எக்ஸாம்ல இந்த டாபிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ ரொம்ப முக்கியமான டாபிக். பயாலஜி பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் படிச்சோன்னா இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சுக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி நீங்கள் ரெடியாங்க. எந்த படிச்சாலும், பயாலஜி படிச்சாலும் எந்த டாபிக், இந்த டாபிக் படிச்சோன்னா கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும். அது மாதிரி டாபிக் இல்ல, இது ஒரு டாபிக். அது ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ். இதுல ஷார்ட்டா இந்த வீடியோ மட்டுமே பார்த்தா போதும். எல்லா கண்டென்ட்டுமே இந்த ஒரே வீடியோல உங்களுக்கு கொடுக்க போறேன். இதை மட்டும் நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா நீங்க புக் பாருங்க. புக்ல எல்லாமே, புக்ல உள்ளது எல்லாமே, அதாவது 10th வரைக்கும் உள்ளது, அப்புறம் 11th 12th இருக்குது, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் அந்தந்த பாயிண்ட்ஸ்ல இதுல சேர்த்துருப்பேன். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் சுவாசம் அப்படின்னா என்ன? நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் சுவாசிக்கிறோம் இல்ல, எப்பொழுதுமே சுவாசிட்டு இருக்கோம்ல. நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்னா, சுவாசித்தல் என்பது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள்கள் எல்லாமே ஆக்சிகரணம் அடையும், அதான் சுவாசித்தல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உணவுப் பொருள்கள் ஆக்சிகரணம் அடையும் நிகழ்வு தான் சுவாசித்தல். நம்ம உணவுப் பொருள்கள் ஆக்சிஜன் பகல்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 மணி நேரத்துல செரிக்க ஆரம்பிச்சிடும். இதே நைட்ல நம்ம தூங்கிட்டு இருப்போம். நைட் 9 மணிக்கு சாப்பிட்டு தூங்குறோம் அப்படின்னா காலையில 9 மணி வரைக்கும் பசிக்காது, கிட்டத்தட்ட 12 மணி நேரம் பசிக்காது. ஏன்னா நைட்டு தூங்கும் போது நம்ம சுவாசித்தல் கம்மியா இழுக்கிறோம். சுவாசிக்கிறோம், சுவாசிக்காம இருந்தா இறந்துருவோம். சுவாசிக்கும் போது கம்மியா நடக்குது. பகலை விட சுவாசித்தல் கம்மியா நடக்குது. அதனால செரிமானம் லேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப சுவாசித்தல் அப்படின்னா உணவுப் பொருட்கள் ஆக்சிகரணம் அடையும் நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஆர் ஆக்சிடைஸ்ட். ரெஸ்பிரேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல் ஆக்சிடைஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உணவுப் பொருள்களிலிருந்து ஆற்றல் விடுவிக்கப்பட்டு, உணவுப் பொருள் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இருந்து சுவாசம் மூலமா ஆக்சிகரணம் அடைந்து அதுல இருந்து ஆற்றல் விடுவிக்கப்பட்டு தனித்தன்மை வாய்ந்த வேதி அல்லது உயிரியல் பொருளான உயிர் பொருளான ஏடிபியாக மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏடிபியா சேமித்து வைக்கப்படுகிறது. ஏடிபி தான் ஆற்றல் கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆற்றல் நாணயம், எனர்ஜி கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்றல் மையம்னா மைட்டோகாண்ட்ரியா. எனர்ஜி கரன்சி அப்படின்னா, எனர்ஜி கரன்சி தமிழ்ல ஆற்றல் நாணயம் அப்படின்னா ஏடிபி. ஏடிபினா ஃபுல் ஃபார்ம் அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஏடிபினா ஃபுல் ஃபார்ம் அடினோசின் ட்ரைபாஸ்பேட். Energy stored in a special energy is stored in a chemical or biological substances that is called ATP அப்படின்னு சொல்றாங்க. ATP னா full form adenosine triphosphate. இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க புக்ல. இப்ப சுவாசித்தலுக்கு குளுக்கோஸ், நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு குளுக்கோஸா தான் உள்ள போகும். குளுக்கோஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ குளுக்கோஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா C6H12O6, தமிழ்ல குளுக்கோஸ் தான். குளுக்கோஸ் சொல்றாங்க. C6H12O6 குளுக்கோஸ். இது 6 ஆக்சிஜன் எடுத்துக்கும் போது, நம்ம சுவாசித்தலுக்கு அப்புறம் உள்ள இருக்கும் போது ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம், இன்ஹேல் பண்ணும்போது ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம், வெளிவிடும் போது கார்பன் டை ஆக்சைடா வெளிவரும். வெளிவிடும் போது என்ன வெளிவரும்? கார்பன் டை ஆக்சைடா வெளிவரும். அப்புறம் மீதி எல்லாம் என்னவா மாறும் அப்படின்னா வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர். அதுக்கப்புறம் 2900 கிலோ ஜூல் ஆற்றல் வெளியேற்றப்படும் அப்படின்னு சொல்றாங்க. 2900 கிலோ ஜூல் ஆற்றல் வெளியேற்றப்படும். இந்த நிகழ்வு தான். அந்த ஆற்றல் எப்படி சேமித்து வைக்கப்படுகிறது அப்படின்னா ஏடிபியாக சேமித்து வைக்கப்படுகிறது. ஏடிபி அப்படின்னா எனர்ஜி கரன்சி அப்படின்னு சொல்றோம். ஏடிபினா என்னது? எனர்ஜி கரன்சி. இவ்வளவுதாங்க சுவாச பத்தின இந்த ஈக்குவேஷன் படிச்சாங்க. அப்போ குளுக்கோஸ் கூட ஆக்சிஜன் சேரும் போது அது என்ன, சுவாசத்துக்கு அப்புறம் வேதிவினை நடந்ததுக்கு அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுகிறது, பிளஸ் 2900 கிலோ ஜூல் ஆற்றல் வெளியிடப்படுகிறது. இது காற்று சுவாசம் சொல்லுவாங்க. அடுத்தடுத்து நான் அதோட வகைகள் பத்தியெல்லாம் டீடைலா பார்க்கலாம். இதுல ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுறதுனால இது காற்று சுவாசம். ஆக்சிஜன் பயன்படுத்தல அப்படின்னா அது காற்றில்லா சுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அனேரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். இப்ப சுவாசித்தல் பத்தி ஜெனரலா சொல்லிருக்கோம். உணவுப் பொருட்கள் ஆக்சிஜனம் நடைபெறும் நிகழ்வு தான் சுவாசித்தல். உணவிலிருந்து வெளிப்படும் ஆற்றலானது ஏடிபியாக சேமித்து வைக்கப்படுகிறது. ஏடிபினா எனர்ஜி கரன்சின்னு சொல்றாங்க, ஆற்றல் நாணயம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு எனர்ஜி கரன்சி ஆக்சிஜன் வரும்போது, இப்போ குளுக்கோஸ் செரிமானம் ஆகும்போது எவ்வளவு எனர்ஜி வெளிவருது அப்படின்னா 2900 கிலோ ஜூல் ஆற்றல் வெளிவருதுன்னு சொல்றாங்க. இது எப்படி சேமிக்கப்படுது அப்படின்னா ஏடிபியாக சேமிக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அடுத்து ரெஸ்பிரேஷன் சப்ஸ்ட்ரேட். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குரூப் 4ல பெருமளவில் பயன்படுத்தப்படும் சுவாச தலைப்பொருள் எதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் கார்போஹைட்ரேட்ஸ். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், 2014 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. பெருமளவில் பயன்படுத்தப்படும் சுவாச தலைப்பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப பெருமளவில் பயன்படுத்தப்படும் சுவாச தலைப்பொருள் கார்போஹைட்ரேட் சொல்றாங்க. பெருமளவில் பயன்படுத்தப்படும் சுவாச தலைப்பொருள் கார்போஹைட்ரேட்ஸ்.
இதுக்கப்புறம் சிறுமளவு பயன்படுத்தப்படும் சுவாச தலைப்பொருள் பார்த்தோம்னா ஃபேட்ஸ்னா கொழுப்புகள். அடுத்து புரோட்டீன்ஸ்னா புரதம் சொல்றாங்க. அப்ப பெருமளவில் பயன்படுத்தப்படும் சுவாச தலைப்பொருள், அதாவது இங்கிலீஷ்ல ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் சொல்லுவாங்க. பெருமளவில் பயன்படுத்தப்படும் சுவாச தலைப்பொருள் கார்போஹைட்ரேட் ஆன்சர். அடுத்து டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் பத்தி பார்க்க போறோம். டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். அப்போ சுவாச வகைகள் என்னென்ன? டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்றாங்க. ஏரோபிக் காற்று சுவாசம் அப்படின்னு சொல்றாங்க. அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் காற்றில்லா சுவாசம். அப்ப காற்று சுவாசம்னா நம்ம ஆக்சிஜனை உள்வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில அனுப்புறது, இதான் காற்று சுவாசம். அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்னா காற்றில்லா சுவாசம். இப்ப காற்று சுவாசம் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? காற்று சுவாசம்னா ஆக்சிஜன் யூட்டிலைஸ்டு டியூரிங் ரெஸ்பிரேஷன் சொல்றாங்க. ஆக்சிஜன் யூட்டிலைஸ்டு டியூரிங் ரெஸ்பிரேஷன் சொல்றாங்க. தமிழ்ல ஆக்சிஜன் பயன்படுத்தப்படும் சுவாசம் காற்று சுவாசம் சொல்றாங்க. இப்ப காற்று சுவாசம் பத்தி, காற்றில்லா சுவாசம் பத்தி, காற்று சுவாசத்துல 4 படிநிலைகள் இருக்கு. கிளைகாலிசிஸ், கிளப் சுழற்சி, பைருவிக் அமில ஆக்சிஜனேற்றம், கிளப் சுழற்சி, அப்புறம் எலக்ட்ரான் கடசவழி. 4 படிநிலைகள் என்னென்ன, அப்புறம் காற்றில்லா சுவாசம் என்னென்ன, அதுல என்னென்ன டெர்மினாலஜி எல்லாம் இருக்குன்னு பாத்துருக்கோம். ஜஸ்ட் இப்ப இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பாத்துருக்கோம். சுவாசம்னா என்ன, அந்த சுவாசத்தில் வெளிப்படக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் ஆக்சிஜன் பண்ணிடுது. அந்த உணவுப் பொருட்கள் ஆக்சிஜன் வந்து வெளிவரக்கூடிய ஆற்றல் வந்து என்ன சொல்றாங்க? ஆற்றல் நாணயம் சொல்றாங்க. ஆற்றல் நாணயம், எனர்ஜி கரன்சின்னு சொல்றாங்க. இதை ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் பெருமளவில் பயன்படுத்தப்படுவது கார்போஹைட்ரேட், சிறுமளவில் ஃபேட், புரோட்டீன் சொல்றாங்க. அடுத்து டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன், சுவாச வகைகள் என்ன சொல்றாங்க? ஏரோபிக், அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். சுவாச வகைகள் ஏரோபிக் இருக்கு, அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இருக்கு. புரியுங்களா? ஏரோபிக், அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ரெண்டு வகை இருக்கு. இதுல காற்று சுவாசத்துல அடுத்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து பார்க்க போறோம். அடுத்து காற்று சுவாசத்தின் 4 படிநிலைகள் பத்தி பார்க்க போறோம். அதாவது 4 stages of respiration அப்படின்னு சொல்றாங்க. ரெஸ்பிரேஷன். இந்த காற்று சுவாசத்தின் 4 படிநிலைகளை வரிசைப்படுத்த சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும், இந்த 4மே வரிசையா நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடக்கும்னா கிளைகோலைசிஸ், அதாவது தமிழ்ல கிளைகாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட். தமிழ்ல பைருவிக் அமில ஆக்சிஜனேற்ற கார்பன் நீக்கம் சொல்றாங்க. பைருவிக் அமில ஆக்சிஜனேற்ற கார்பன் நீக்கம். அடுத்து வந்து கிரப்ஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. கிரப்ஸ் சுழற்சி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், எலக்ட்ரான் கடத்து சங்கிலி. இந்த 4 வரிசையா இருக்கும். இது எப்படி ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது நம்ம வீட்டுல பாட்டி இருப்பாங்க. பாட்டியை வந்து கிளவின்னு திட்டுவோம்ல, அதை கிளவி பையில கிரேப் எடுத்து சாப்பிடு. அப்ப கிளவி அப்படின்னா கிளைகாலிசிஸ், பையில அப்படின்னா பைருவிக் அமில ஆக்சிஜனேற்ற கார்பன் நீக்கம், கிரேப் அப்படின்னா கிரப்ஸ் சுழற்சி அப்படின்னு சொல்றாங்க. கிரேப் எடு அப்படின்னா எலக்ட்ரான் கடத்து சங்கிலி, எடுத்து சாப்பிடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது கிளவி பையில கிரேப் எடு அப்படின்னு சொல்லலாம், எடுத்து சாப்பிடு அப்படி கூட யோசிக்கலாம். இதுல காற்று சுவாசத்தின் 4 படிநிலைகளை இந்த வரிசைப்படுத்திக்க சொல்லுவாங்க. அசனிங் ஆர்டர்ல எழுதி சொல்லுவாங்க, பாத்துக்கோங்க. இதுல ஒரு கொஸ்டின் வரும். அடுத்து கிளைகாலிசிஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பத்தி பார்க்க போறோம். கிளைகாலிசிஸ் அப்படின்னா குளுக்கோஸ் ஸ்பிளிட் இன்டு 2 மாலிகூல்ஸ். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல குளுக்கோஸ் தான் இருக்கு. அந்த குளுக்கோஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, குளுக்கோஸ் முன்னாடியே சொல்லியிருக்கோம், குளுக்கோஸ் வந்து C6H12O6. இப்போ 6 கார்பனுடைய குளுக்கோஸ் 3 கார்பன், இதுக்கு வந்து 6 கார்பன் சொல்றாங்க. 6 கார்பன் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் 3 கார்பனுடைய 2 பைருவிக் அமிலமா ஸ்பிளிட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதுதான் கிளைகாலிசிஸ். 2 கிளையா பிரிகிறது. ஒரு இது வந்து 2 கிளையா பிரிகிறது, அதான் கிளைகாலிசிஸ். அப்போ 1ல இருந்து 2 பிரிகிறது. அப்போ குளுக்கோஸ் 6 கார்பன் வந்து 3 கார்பனா 3+3 கார்பனா பிரிகிறது. அப்ப 2 பைருவிக் அமிலம், அதாவது குளுக்கோஸ் மூலக்கூறு 2 பைருவிக் அமில மூலக்கூறுகளாக பிளவரும் நிகழ்வு தான் கிளைகாலிசிஸ். கிளைகாலிசிஸ்னா வேற ஒண்ணுமே கிடையாது. குளுக்கோஸ் இஸ் ஸ்பிளிட் இன்டு 3 கார்பன் ஆஃப் 2 பைருவிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 3 கார்பன் ஆஃப் 2 பைருவிக் ஆசிட்ஸ், அதாவது குளுக்கோஸ் ஸ்பிளிட் இன்டு 2 மாலிகூல்ஸ் ஆஃப் பைருவிக் ஆசிட் சொல்றாங்க. அப்ப பைருவிக் ஆசிட்க்கு எத்தனை கார்பன் இருக்கும்? 3 கார்பன் இருக்கும். குளுக்கோஸ்க்கு எத்தனை கார்பன் இருக்கும்? 6 கார்பன் இருக்கும். அடுத்து this process glycolysis பத்தி தான் பார்த்துட்டு வரோம். glycolysis, this process takes place in cytoplasm. இது சைட்டோபிளாஸ்ம் நடக்கும். இது அடிக்கடி மறைஞ்சு போயிடும். இதுக்கு என்ன ஷார்ட்கட் ஆகுச்சுன்னா, கிளவி எல்லாம் சைட் அடிக்க கூடாது அப்படின்னு ஆகுச்சுக்கலாம். நம்ம பாட்டி ஒம்மன் போடலாம், கிளவி எல்லாம் சைட் அடிக்க மாட்டோம் அப்படின்னு. அப்ப சைட்டோபிளாசத்துல கிளைகாலிசிஸ் நடக்குன்னு சொல்றாங்க. சைட்டோபிளாசத்துல என்ன நடக்கும்? கிளைகாலிசிஸ்.
அடுத்து நம்பர் ஆஃப் என்சைம்ஸ் இன்வால்வ் இன் திஸ் ப்ராசஸ், பல வகையான நொதிகளை ஈடுபடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிளைகாலிசிஸ்ல பல வகையான நொதிகளும் ஈடுபடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இஎம்பி பாத்வேஸ் சொல்றாங்க. இஎம்பி பாத்வேஸ், அதாவது இஎம்பி பாத்வேஸ்னா எம்படன், மேயர் ஹாஃப், பர்னாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இஎம்பி பாத்வேஸ். முதல்ல இஎம்பி, இதை வந்து இஎம்பி வகைகள்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் செல்கள்ல கிளைகாலிசிஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்ட் செல்கள்ல கிளைகாலிசிஸ் கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா இஎம்பி பாத்வேஸ். இஎம்பி எம்படன், எம்டன், மேயர் ஹாஃப், பர்னாஸ், இந்த 3 பேர், எம்டன், மேயர் ஹாஃப், பர்னாஸ், இந்த 3 பேர் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அப்போ காற்று சுவாசத்தின் 4 படிநிலைகள்ல முதல் ஸ்டேஜ் என்ன, முதல் படி என்ன, கிளைகாலிசிஸ். கிளைகாலிசிஸ் பத்தி ஷார்ட்டா சொல்றேன். குளுக்கோஸ் மூலக்கூறு 3 கார்பனுடைய 2 பைருவிக் அமிலமாக மாறும் நிகழ்வு தான் கிளைகாலிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. 2 பைருவிக் அமிலமாக மாறும் நிகழ்வு தான் கிளைகாலிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளைகாலிசிஸ் எங்க நடக்கும்னா சைட்டோபிளாசத்தில் நடைபெறும். கிளைகாலிசிஸ் எங்க நடைபெறும், சைட்டோபிளாசத்துல. இதுல பல வகையான நொதிகளும் ஈடுபடும் சொல்லியிருக்கோம். பல வகையான நொதிகளும் ஈடுபடும். இதுல எம்டன், மேயர் ஹாஃப், பர்னாஸ் இவங்க தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. என்ன செல்களை கண்டுபிடிச்சாங்க, ஈஸ்ட் செல்களை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றாங்க. அடுத்த செகண்ட் ஸ்டேஜ், செகண்ட் படிநிலை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சிடேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட் இல்லனா ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட் அப்படிங்கிற சொல்லலாம். தமிழ்ல பைருவிக் அமிலத்தின் ஆக்சிடேட்டர் கார்பன் நீக்கம் செகண்ட் ஸ்டேஜ். இந்த ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் மைட்டோகாண்ட்ரியா. ஃபர்ஸ்ட் சைட்டோபிளாசம் நடக்கும். இது எங்க நடக்கும்னா மைட்டோகாண்ட்ரியால. இது எங்க நடக்கும்னா மைட்டோகாண்ட்ரியால நடக்கும். மைட்டோகாண்ட்ரியால நடைபெறும். அதான் பைருவிக் அமிலம் ஆக்சிடேட்டர் கார்பன் நீக்கம் மைட்டோகாண்ட்ரியால நடைபெறும் சொல்றாங்க. அடுத்து வந்து கிரெப்ஸ் சுழற்சி, கிரெப்ஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. கிரெப்ஸ் சுழற்சிக்கு இன்னொரு பேர் வந்து டிசிஏ சைக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. டிசிஏ சைக்கிள். அப்ப செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து பைருவிக் அமிலம் வந்துருச்சு. பைருவிக் அமிலத்தை கார்பனை நீக்கம் செய்யணும். பைருவிக் அமிலம் கார்பன் நீக்கம் செய்யணும். அப்ப கார்பனை நீக்கம் செய்யும் போது கார்பன் டை ஆக்சைடு வெளியில போகும். பைருவிக் அமிலத்துல இருந்து நீக்கம் பண்ணோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியில போகும். பிளஸ் H2O மாறும், நீரா மாறும். இதுல ஃபர்ஸ்ட் பைருவிக் அமிலம் முதல்ல என்ன நிகழ்வு வரும் அப்படின்னா சிட்ரிக் அமிலம் தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுமா. அதான் வந்து கிரெப்ஸ் சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கிரெப்ஸ் சைக்கிள். இதை டிசிஏ, கிரெப்ஸ் சுழற்சிக்கு இன்னொரு பேர் வந்து டிசிஏ சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரெப்ஸ் சுழற்சிக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க, டிசிஏ சைக்கிள். டிசிஏனா டை கார்பாக்சிலிக் சைக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. டிசிஏ என்ன சொல்றாங்க, டை கார்பாக்சிலிக் சைக்கிள். அப்போ மூணாவது செகண்ட் ஸ்டேஜ்ல பைருவிக் ஆசிட் வந்துடும். பைருவிக் ஆசிட்ல இருந்து அந்த கார்பனை நீக்கம் செய்யணும். நீக்கம் செய்யும் போது மூணாவது ஸ்டேஜ்ல தான் அந்த கார்பன் நீக்கம் செய்வதை ஃபர்ஸ்ட் சிட்ரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். அதனால டிசிஏ சைக்கிள் சொல்லுவாங்க. டிசிஏ சொல்லுவாங்க, டை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிட்ரிக் ஆசிட், அப்புறம் சிட்ரிக் ஆசிட் இல்லைன்னா ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் வரும், சிட்ரிக் ஆசிட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பைருவிக் அமில ஆக்சிடேட்டர் கார்பன் நீக்கத்துக்கு அப்புறம் கிரெப்ஸ் வச்சு என்ன பண்றோம்னா பைருவிக் அமிலத்திலிருந்து கார்பன் நீக்கம் ஃபுல்லா பண்ணதுக்கு அப்புறம் அது சிட்ரிக் அமிலம் முதல் பொருள் வரும், அந்த ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் வரும். அதனால டிசிஏ சைக்கிள் சொல்றாங்க. இதான் கிரெப்ஸ் வச்சு பத்தி. இது மட்டும் தெரிஞ்சா போதும் கிரெப்ஸ் வச்சுக்கு, வேற எதுவும் இல்லை. அப்ப கிளைகாலிசிஸ் எங்க நடக்கும்னு கேட்டா சைட்டோபிளாசம். அதுக்கு ஷார்ட்கட் வந்து கிழவையெல்லாம் சைட் எடுக்கக்கூடாது. அடுத்து பைருவிக் அமிலம் ஆக்சிடேட்டர் எங்க இருக்கும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. பைருவிக் அமில ஆக்சிடேட்டர் கார்பன் நீக்கம் எங்க நடக்கும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. ஃபர்ஸ்ட் சைட்டோபிளாசம், அடுத்து மைட்டோகாண்ட்ரியா. இதுல இப்ப 3 படிநிலைகள் பத்தி பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் கிளைகாலிசிஸ் பார்த்தோம், அப்புறம் வந்து ஆக்சிடேட்டர் கார்பன் நீக்கம் பார்த்தோம், அடுத்து வந்து கிரெப்ஸ் சைக்கிள் பார்த்தோம். அடுத்து லாஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்னு சொல்றாங்க. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், தமிழ்ல எலக்ட்ரான் கடத்து சங்கிலி, அதை பார்க்க போறோம். இந்த 4 படிநிலைகளா மொத்தமா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 38 ஏடிபி வரும். ஆற்றல் எல்லாமே ஏடிபியாக சேமிக்கப்படும். அந்த ஏடிபி ஒவ்வொரு படிநிலையும் என்னென்ன ஏடிபி சேமிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். சுவாசத்துல 3 படிநிலைகள் முன்னாடி பார்த்திருக்கோம், கிரெப்ஸ் சுழற்சி வரைக்கும். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலக்ட்ரான் கடத்து சங்கிலி. இதுல இப்ப எலக்ட்ரான் கடத்து சங்கிலியில் என்ன சொல்றாங்கன்னா 2 பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, NaDH2 அண்ட் FaDH2 ஆகியவற்றிலிருந்து எலக்ட்ரான்கள் வரிசையாக ஆக்சிஜனுக்கு எடுத்து செல்லுமா. அதை எலக்ட்ரான கடத்து சங்கிலினா புரியுதுங்களா, பேர்லயே இருக்கு, எலக்ட்ரானா கடத்திட்டு போறது. எதுல இருந்து எலக்ட்ரானை கடத்திட்டு போகுது, NaDH2ல இருந்து FaDH2ல இருந்து, இந்த 2ல இருந்தும். NaDH2னா இங்க கொடுத்துருக்கேன் நிக்கோட்டினமைடு. NaDH2னா நிக்கோட்டினமைடு அடினைட் டைநியூக்ளியோடைடு அப்படிம்பாங்க. நிக்கோட்டினமைடு அடினைட் டைநியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து FaDH2 அப்படின்னா ஃப்ளேவின் அடினைன் டைநியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவாங்க. NaDH2னா நிக்கோட்டினமைடு அப்படின்னு சொல்லுவாங்க, நிக்கோட்டினமைடு. FaDH2னா ஃப்ளேவின் அடினைன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ளேவின் அடினைன். இது நிக்கோட்டின் அமைடு அடினைன் டைநியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ளேவின் அடினைன் டைநியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த NADH2 ல இருந்தும் FADH2 ல இருந்தும் எலக்ட்ரான்கள் வரிசையாக ஆக்சிஜனுக்கு எடுத்து செல்லப்படும் நிகழ்வு தான் எலக்ட்ரான் கடத்துச்சங்கிலின்னு சொல்றாங்க. இது வந்து 4வது படிநிலை, 4th ஸ்டெப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. 4வது படிநிலை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த பாயிண்ட் முக்கியம், இந்த கொஸ்டினை கேட்பாங்க. ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு முழுவதுமாக சிதைவடையும் போது எத்தனை ATP வெளியேற்றப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. complete oxidation of a glucose molecule, complete oxidation of a glucose molecule in aerobic respiration, காற்று சுவாசம் aerobic respiration produces 38 ATP அப்படின்னு சொல்றாங்க. produces 38 ATP. complete oxidation of a glucose molecule in aerobic respiration produces 38 ATP அப்படின்னு சொல்றாங்க. 38 ATP வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு முழுவதுமாக சிதைவடையும் போது 38 ATP வரும்னு சொல்றாங்க. அந்த 38 ATP எப்படி வரும் அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கலாம். என்னென்ன ஸ்டெப்ல எவ்வளவு ATP வரும் அப்படிங்கறத பார்க்கலாம். அப்போ 4வது ஸ்டெப் சுவாசத்தின் படிநிலைகள் 4வது ஸ்டெப் என்ன சொல்றாங்க அப்படின்னா எலக்ட்ரான்கள் கடத்து சங்கிலி. இந்த எலக்ட்ரான்கள் கடத்து சங்கிலி எங்க இருந்து எங்க எடுத்து செல்லப்படுகிறது அப்படிங்கிறது முக்கியமா பார்த்துக்கணும். NADH2 ல இருந்தும், NADH2 அப்படின்னா நிக்கோட்டினமைடு அடினைன் டைநியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவாங்க. NADH2 ல இருந்தும் FADH2 ஆகியவற்றில் இருந்து எலக்ட்ரான்கள் வரிசையாக ஆக்சிஜனுக்கு எடுத்து செல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. எலக்ட்ரான்கள் வரிசையாக ஆக்சிஜனுக்கு எடுத்து செல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. எலக்ட்ரான்கள்லாம் இந்த ரெண்டுல இருந்து ஆக்சிஜனுக்கு எடுத்து செல்லப்படுது. அடுத்து ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு முழுவதுமாக சிதைவடையும் போது எத்தனை ATP உருவாகும்னா 38 ATP உருவாகும். இது முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து NADH2 என்ன, FADH2 என்ன? FADH2 ஃபிளேவின் அடினைன் டைநியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிளேவின் அடினைன் டைநியூக்ளியோடைடு. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ATP உருவாக்கம், எப்படி எல்லாம் ATP உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு NADH2 வந்து எத்தனை ATPக்கு சமம், இது கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு NADH2 வந்து எத்தனை ATP சமம்? NADH2 அப்படின்னா ஒரு NADH2னா 3 ATPக்கு சமம். அடுத்து ஒரு FADH2 அப்படின்னா 2 ATPக்கு சமம். ஒரு FADH2 அப்படின்னா 2 ATPக்கு சமம். இப்ப கிளைகாலிசிஸ் ப்ராசஸ்ல 2 ATP வருது. கிளைகாலிசிஸ் ப்ராசஸ் சுவாசத்தோட படிநிலைகள்ல ஃபர்ஸ்ட் படிநிலை என்ன சொன்னோம், கிளைகோலைசிஸ் சொன்னோம். கிளைகோலைசிஸ்ல 2 ATP வரும், 2 ATP. அடுத்து NADH2 வந்து 2 வரும். NADH2 வந்து 2. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஒரு NADH2னா 3 ATP. அப்ப 2 NADHனா 2 × 3 மொத்தம் 6 ATP வரும். அப்ப மொத்தம் 6 ATP. ஆல்ரெடி இங்க ஒரு 2 ATP. அப்ப 2 + 6 கூட்டினா 8 ATP. புரியுதுங்களா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து போலாமா? அடுத்து வந்து பைருவிக் அமில ஆக்சிஜனேட்டர் கார்பன் நீக்கம். பைருவிக் அமில ஆக்சிஜனேட்டர் கார்பன் நீக்கம் சொல்றாங்க. பைருவிக் அமில ஆக்சிஜனேட்டர் கார்பன் நீக்கம் என்ன சொன்னோம், இது வந்து மைட்டோகாண்ட்ரியல் நடக்கும். இது 2வது ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கிளைகாலிசிஸ். கிளைகாலிசிஸ் எங்க நடக்கும்னா சைட்டோபிளாசம்ல நடக்கும். இது பைருவிக் அமில ஆக்சிஜனேட்டர் கார்பன் நீக்கம் எங்க நடக்கும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியல் நடக்கும். மைட்டோகாண்ட்ரியல் நடக்கும்போது ATP எதுவுமே ப்ரொடியூஸ் ஆகாது ATP. ஆனா NADH2 மட்டும் 2 உருவாகும். அப்ப ஒரு NADH2 3 ATPக்கு சமம். அப்ப 2 × 3 6 ATPக்கு சமம். 2 × 3 6 ATP. அப்ப இதெல்லாம் கூட்டினா மொத்தம் எத்தனை ATP? 6 ATP. அடுத்து 3வது படிநிலை கிரெப்ஸ் சைக்கிள், கிரெப்ஸ் சுழற்சி அப்படின்னு சொல்றாங்க. கிரெப்ஸ் சுழற்சி. கிரெப்ஸ் சுழற்சியில ATP 2 வரும், NADH2 6 வரும். NADH2 மொத்தம் 6 வரும். FADH2 வந்து 2 வரும். இப்போ ஒரு NADH2 வந்து 3 ATPக்கு சமம். அப்ப 6 × 3 18 ATP. இது ஒன்னு FADH2 வந்து 2 ATPக்கு சமம். அப்ப 2 × 2 4 ATPக்கு சமம். இதெல்லாம் கூட்டினா இங்க 2 பிளஸ் இங்க ஒரு 18 பிளஸ் ஒரு 4 கூட்டினா 24 ATP. இதை கூட்டுங்க 8 பிளஸ் 6 அப்படின்னா 14, 14 பிளஸ் 24 அப்படின்னா 38. அப்போ ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் முழுவதுமாக சிதைவடையும் போது எத்தனை ATP உருவாகும் அப்படின்னா இதான் இந்த கால்குலேஷன். இது கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் பாத்துக்கோங்க, இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து ATPனா என்னன்னு பார்க்க போறோம். ATP என்பது ஆற்றல் நாணயம் சொல்றாங்க. ATP என்பது ஆற்றல் நாணயம். ATPனா ஆற்றல் நாணயம். இது வந்து எனர்ஜி கரன்சி சொல்றாங்க. ஒவ்வொரு தாவரங்களின் செயலாக்கத்திற்கு வேதியியல் விளைவுகளை நிகழ்த்துவதற்கு ஒரு ஆற்றல் நாணயமாக செயல்படுவது எது அப்படின்னா ATP எனர்ஜி கரன்சின்னு சொல்றாங்க. ஆற்றல் நாணயமாக செயல்படுவது எனர்ஜி கரன்சி. அடுத்து ATPனா என்ன? ATP வந்து ADPனா அடினோசின் டைபாஸ்பேட். டீனா டைன்னு சொல்லும். அடினோசின் டைபாஸ்பேட் பிளஸ் பாஸ்பேட் கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆற்றல் சேரும் போது இது ATPயா மாறும். அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டா மாறும். அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டா மாறும்னு சொல்றாங்க. அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அப்புறம் இதோட யூசஸ் எங்கெல்லாம் இந்த ATP எங்க யூஸ் ஆகுது அப்படின்னா கான்ட்ராக்ஷன் ஆஃப் மசில்ஸ். தமிழ்ல தசை சுருக்கத்துக்கு பயன்படுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் மசில்ஸ். தமிழ்ல தசை சுருக்கத்திற்கு பயன்படுகிறதுன்னு சொல்றாங்க. தசை சுருக்கம் கான்ட்ராக்ஷன் ஆஃப் மசில்ஸ் அதுக்கு பயன்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து புரோட்டீன் சிந்தசிஸ். புரோட்டீன் சிந்தசிஸ்னா
புரத சேர்க்கைக்கு பயன்படுது. புரோட்டீன் சிந்தசிஸ்னா புரத சேர்க்கைக்கு பயன்படுது. அடுத்து கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ். கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் நரம்புகளிலிருந்து உணர்வுகளை கடத்துவதற்கு பயன்படுகிறது. நரம்புகளிலிருந்து உணர்வுகளை கடத்துவதற்கு பயன்படுகிறது. அதாவது கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் சொல்றாங்க. கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் நரம்புகளிலிருந்து உணர்வுகளை கடத்த பயன்படுகிறது. இதெல்லாமே ஏடிபியோட பயன்கள். அப்போ ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு சிதைவடையும் போது எத்தனை ஏடிபி உருவாகும்? 38 ஏடிபி உருவாகும். எப்படி உருவாகும்? கிளைகாலிசிஸ்ல 2 ஏடிபி உருவாகும், 2 NADH2 உருவாகும். பைருவிக் அமிலத்துல வெறும் 2 NADH2 மட்டும்தான் உருவாகும். கிரப் சைக்கிள்ல 2 ATP, 6 NADH2, 2 FADH2. ஒரு NADH2 எத்தனை ஏடிபி சமம் சொல்லியிருக்கோம்? 3 ஏடிபி சமம். ஒரு FADH2 2 ஏடிபி சமம். ஓகேங்களா? இதான் இந்த ஏடிபி பத்தி. இப்ப 4 சைக்கிள் பத்தி பார்த்தாச்சு. 4 சைக்கிள் என்னன்னு பார்த்தாச்சு. எலக்ட்ரான் அடுத்த சங்கிலி பார்த்தாச்சு. எலக்ட்ரான் அடுத்த சங்கிலி என்னது? NADH2 இருந்து FADH2 ஆகிய ரெண்டுல இருந்தும் ஆக்சிஜன் வந்து எங்க எடுத்து போறாங்க? ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் எடுத்து போகுது. ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் எடுத்து போகுது. அதான் ஒரு மூலக்கூறு சிதைவடையும் போது எத்தனை ஏடிபி உருவாகும்? NADH2 என்ன? நிக்கோட்டினமைடு அடினைன் டைநியூக்ளியோடைடு. FADH2 என்ன? ஃபிளேவின் அடினைன் டைநியூக்ளியோடைடு பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் இதுல என்ன மீதி இருக்கு? அடுத்து என்ன முக்கியமான கொஸ்டின் இருக்குன்னு பார்க்க போறோம். அடுத்து இந்த சுவாசத்துல முக்கியமான ஈக்குவேஷன் பார்க்க போறோம். இந்த ஈக்குவேஷன் அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ் வந்து ஆக்சிகரணம் அடையுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். குளுக்கோஸ் இப்போ இந்த குளுக்கோஸ் ஆக்சிகரணம் அடையுது. குளுக்கோஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளைகோலைசிஸ்ல இன் சைட்டோபிளாசம் நடக்குதுன்னு சொன்னோம். இப்போ குளுக்கோஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா 6 கார்பன் இருக்கும், 6 கார்பன் அப்படின்னு சொன்னோம். குளுக்கோஸ்க்கு வந்து 6 கார்பன். இது சைட்டோபிளாசம் நடக்குது. சைட்டோபிளாஸ்ல கிளைகாலிசிஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த 6 கார்பன் வந்து 3 கார்பன் ஆன பைருவிக் அமிலமா 2 கிளையா பிரியுது. அதான் பைருவிக் அமிலமா பிரியுது. இதுதான் ஃபர்ஸ்ட் சைட்டோபிளாஸ்ல நடக்குது. அதுக்கப்புறம் மைட்டோகாண்ட்ரியால இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜன் அல்லாத ஆக்சிஜன் இல்லா சூழல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆக்சிஜனே இல்லை. அதுல என்ன அது எங்க நடக்கும்? ஆக்சிஜன் அல்லாத சூழல்ல 2 வகை இருக்கு. ஒன்னு வந்து ஈஸ்ட்ல நடக்கும், இன்னொன்னு தசை செல்கள் நடக்கும், மசில்ஸ்ல நடக்கும். ஈஸ்ட் செல்கள் என்ன ஆகும் அப்படின்னா எத்தனால் உருவாகும்னு சொல்லுவாங்க. 2 கார்பன் உள்ள எத்தனால். எத்தனால் ஃபார்முலா CH3 CH2OH தான் எத்தனால். 2 கார்பன் தான் எத்தனால் சொல்லுவாங்க. 2 கார்பனுடைய எத்தனால் ஃபார்ம் ஆகும். ஈஸ்ட் செல்கள்ல எத்தனால் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு மேல போகும் பிளஸ் எனர்ஜி. அப்ப காற்று இல்லா சூழல்ல கிடைக்கக்கூடிய ஆற்றல் வந்து வெறும் 50 கிலோ ஜூல் தான். காற்று இல்லா சூழலில் கிடைக்கக்கூடிய ஆற்றல் வந்து வெறும் 50 கிலோ ஜூல் சொல்றாங்க. அடுத்து லேக் ஆஃப் ஆக்சிஜன் இது என்னன்னு சொல்லுவாங்க. இந்த ஈக்குவேஷன் புக்ல இருக்கு. லேக் ஆஃப் ஆக்சிஜன். லேக் ஆஃப் ஆக்சிஜன்னா தமிழ்ல ஆக்சிஜன் அற்ற சூழல் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல ஆக்சிஜன் அற்ற சூழல். ஆக்சிஜன் அற்ற சூழல் எங்க இருக்கும் அப்படின்னா தசை செல்கள் நடக்கும். ஆக்சிஜன் அற்ற சூழல் அப்படின்னா தசை செல்கள். ஆக்சிஜன் அற்ற சூழல் எங்க நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் இல்லா சூழல் அப்படின்னா ஈஸ்ட் செல்லுல ஒன்று நடக்கும், தசை செல்கள். தசை செல்கள் அப்படின்னா நம்ம இதுல லாக்டிக் அமிலம் 3 கார்பனுடைய லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். இந்த லாக்டிக் ஆசிடோட ஃபார்முலா கொடுத்துருக்கேன். 3 கார்பனுடைய லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். லாக்டிக் அமிலம் ஃபார்ம் ஆகும் பிளஸ் எனர்ஜி ஆற்றல் கொடுத்துருக்காங்க. நான் எவ்வளவு ஆற்றல் கொடுக்கல லாக்டிக் ஆசிட். இப்போ ஒண்ணுமே இல்லை. அப்போ காற்றுலா சூழலில் குளுக்கோஸ் வந்து தசை செல்களுடன் வினைபுரிந்து லாக்டிக் ஆசிட் கொடுக்கும். இதே ஈஸ்ட் கூட வினைபுரிஞ்சா எத்தனால் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஈஸ்ட் வினைபுரிஞ்சா எத்தனால் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து 3வது பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் முன்னிலையில் O2 முன்னிலையில் கம்பல்சரி இருக்கும். O2 முன்னிலையில தமிழ்ல காற்றுள்ள சூழல் முன்னிலையில் O2 முன்னிலையில் இருந்துச்சு அப்படின்னா O2 இருக்கும். காற்றுள்ள சூழல் அப்படின்னு சொல்றாங்க. பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் காற்றுள்ள சூழல் அப்படின்னு சொல்றாங்க. காற்றுள்ள சூழல் இருந்துச்சு அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியால காற்றுள்ள சூழல்ல மைட்டோகாண்ட்ரியா என்ன நடக்கும் அப்படின்னா CO2 பிளஸ் வாட்டர் H2 வாட்டர் பிளஸ் 2900 கிலோ ஜூல் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது முக்கியம். காற்றில்லா சூழல் அப்படின்னா 50 கிலோ ஜூல் தான். காற்றில்லா சூழல் அப்படின்னா 50 கிலோ ஜூல் சொல்லியிருந்தோம். காற்றில்லா சூழல்னா 50 கிலோ ஜூல். இதே காற்றுள்ள சூழல் அப்படின்னா 2900 கிலோ ஜூல். இது பாத்துக்கணும். தசை செல்கள்ல லாக்டிக் அமிலம் ஃபார்ம் ஆகும். தசை செல்கள் என்ன ஆகும்? தசை செல்னா லாக்டிக் ஆசிட். இதே ஈஸ்ட்னா எத்தனால் ஃபார்ம் ஆகும். எத்தனால கார்பன் டை ஆக்சைடு. அதுக்கப்புறம் இந்த 2 ரியாக்ஷன் பத்தி சொல்லியிருக்கோம். C2H12O6 அப்படின்னா குளுக்கோஸ் வந்து ஈஸ்ட்ல வினைபுரியும் போது எத்தனால் ஃபார்முலா C2H5OH. இது அப்படியே விரிச்சு கூட எழுதலாம். CH3 CH2OH 2 கார்பன் தான் எத்தனால், 3 கார்பன் தான் ப்ரோபனால். OH ஃபங்க்ஷன் குரூப் இருக்கு, அதனால ஆல்கஹால். இது எத்தனால் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் ஆற்றல் வெளியீடு. ஆற்றல் வந்து எவ்வளவு சொன்னோம்? ஆற்றல் வெளியிடும் போது 50 கிலோ ஜூல் தான் சொன்னோம். இது காற்று இல்லா சூழல். அடுத்து C6H12O6 பேசிலஸ்ல இருக்கும். பேசிலஸ் பாக்டீரியா பூஞ்சை அதுல இருக்கும். இல்லைன்னா மனித எலும்பு தசையில இருக்கும். எலும்பு தசையில மசில்ஸ் பேசிலஸ் இல்லைன்னா மனித எலும்பு தசையில என்ன ஆகும் அப்படின்னா CH3 லாக்டிக் ஆசிட் ஆகும். CH3 CHO
OH இல்ல COOH அப்படின்னு சொல்லுவாங்க. CH3CHO COOH அப்படின்னு சொல்லுவாங்க. COOH அதுக்கப்புறம் தான் பிளஸ் எனர்ஜி கிடைக்கும். அப்ப தசை செல்கள் பேசிவ்ல செஞ்சதுன்னா லாக்டிக் ஆசிட் கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம காற்று சுழற்சி பார்த்திருக்கோம். காற்று சுழற்சியில கிளைகாலிசிஸ், பைருவிக் அமில ஆக்சிஜனேற்ற கார்பன் நீக்கம், கிரெப்ஸ் சுழற்சி, எலக்ட்ரான் கடத்து சங்கிலி, இதுல எல்லாம் எத்தனை ATP ஃபார்ம் ஆகும்? ஒரு மூலக்கூறு சிதைவடையும் போது 38 ATP ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் பத்தி பார்த்திருக்கோம், எப்படி எல்லாம் சிதைவடையுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா காற்றில்லா சுவாசம் பத்தி சொல்றோம். காற்றில்லா சுவாசம் வந்து ஒரே ஒரு படிநிலையில மட்டும்தான் இருக்கும். காற்றில்லா சுவாசம் வந்து ஒரே ஒரு படிநிலை, ஒரே ஒரு ஸ்டெப்ஸ் தான். காற்றுள்ள சுவாசம் எத்தனை படிநிலை சொன்னோம்? காற்றுள்ள சுவாசம் வந்து நம்ம 4 படிநிலை சொன்னோம். இதே மாதிரி காற்றுல்லா சுவாசம் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு படிநிலை தான். இதுல கிளைகாலிசிஸ் மட்டும் தான் நடக்கும். கிளைகாலிசிஸ் அப்ப இது வந்து காற்றுல்லா சுவாசம் ரெண்டிலும் நடக்கும். காற்று சுவாசம், காற்றுல்லா சுவாசம் ஆகிய ரெண்டிலும் போத்லயும் ஆக்கர் ஆகுறது கிளைகாலிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இதோட கிளைகாலிசிஸ் முடிவில் எத்தனை ATP ஃபார்ம் ஆகும் அப்படின்னா 2 ATP ஃபார்ம் ஆகும். கிளைகாலிசிஸ் முடிவில் எத்தனை ATP ஃபார்ம் ஆகும் அப்படின்னா 2 ATP ஃபார்ம் ஆகும் சொல்றாங்க. கிளைகாலிசிஸ் முடிவில் 2 ATP ஃபார்ம் ஆகும். கிளைகாலிசிஸ் முடிவில் 2 ATP. காற்றுல்லா சூழல் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்றாங்க. அப்புறம் கிளைகாலிசிஸ் வந்து காற்றுள்ள சூழலிலும் இருக்கும், காற்றில்லா சூழலிலும் இருக்கும். இதுதான் காற்றில்லா சுவாசம். காற்றில்லா சுவாசம்னா இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏர். இதை மட்டும் பார்த்தாலே இந்த 4 படிநிலைகள் ATP, ஆற்றல் ஆணையம், NADH என்ன, FADH என்ன, இதை மட்டும் பார்த்தாலே போதும். டெப்தாலாம் படிக்க தேவையில்ல. இதுதான் பேசிக்கா கொஸ்டின் கேட்பாங்க. தாவரவியல்ல சுவாசம் அப்படிங்கிற டாபிக், தாவரங்களின் சுவாசம் அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்த்திருக்கோம். தாவரவியல சுவாசம், பயாலஜி பொறுத்த வரைக்கும் சுவாசம் ரொம்ப முக்கியம். 4 படிநிலைகள் என்னென்ன? கிளைகாலிசிஸ், பைருவிக் அமில ஆக்சிஜனேற்ற கார்பன் நீக்கம், கிரெப்ஸ் சுழற்சி, எலக்ட்ரான் கடத்து சங்கிலி, இந்த பேசிக்ஸ் மட்டும் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.